ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் என் ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணு 3 பேரும் சேர்ந்து வீரப்பூர் வேடபரி திருவிழாவுக்கு போயிருந்தோங்க. வீடியோவை இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யாரும் கோவிச்சுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லைங்க, அதனால தான் லேட்டாக இப்போ அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நிற்கிற இடம் ஒரு சாதாரண கிராமம் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. இது வீரத்தோட வரலாறு பேசுகிற பூமி, இது பக்தியோட குரல் கேட்கும் நிலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுதாங்க நம்ம வீரப்பூருங்க. இங்கே நடக்கிற வேடபரி திருவிழாவை பற்றி ஜஸ்ட் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. இது நம்ம பரம்பரையோட உயிர் அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரப்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணப்பாறை வழியாகவும் போகலாம், தோகமலை வழியாகவும் போகலாங்க. 2 சைடு போனாலுமே ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தாங்க நமக்கு வரும். வேடபரி திருவிழாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் இருக்கிற தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்காம அதை பற்றி நம்ம பேச முடியாதுங்க. சிம்பிளாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பொன்னர் சங்கர் கதைகளை கேட்டிருப்போம், பொன்னர் சங்கர் கதையை படிச்சிருப்போம், பொன்னர் சங்கர் கதையை மூவியாக பார்த்துருப்போம். என்னதான் இப்படி பலதரப்பட்ட நமக்கு அனுபவம் கிடைச்சாலும் நம்ம வீரப்பூர் வேடபரி திருவிழாவுக்கு போய் அந்த வேடபரி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதை அந்த இடத்துல போய் கேட்கும்போது நம்ம உடம்புக்கு அப்படி ஒரு கூஸ் பம்ப் வரும் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லலாங்க. அதனால நான் சிம்பிளாக 2 லைனில் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. பொன்னர் சங்கர் தர்மத்துக்காக உயிர் கொடுத்த வீர சகோதரர்கள், பெரியகாமன் சக்தி சொரூபம், மக்களை காப்பாற்றுற தாய், வீர மகாமுனி கோவில் காவல் தெய்வம், மாயவர் வழிகாட்டும் ஆண்டவர், இந்த 5 சக்திகளும் சேர்ந்து ஒரு வீர பரம்பரை தாங்க இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆரவார சத்தத்தோட தாங்க இதை ஆரம்பிப்பாங்க. வேடபரி அப்படின்னா இதுக்கு ஒரு டீப் மீனிங் இருக்குன்னே நம்ம சொல்லலாங்க. வேடா அப்படின்னா ஹண்டிங்னு அர்த்தம், பரினா குதிரை, தெய்வம் குதிரை மேலே வந்து வேடு போகிற ஒரு மீனிங் தாங்க இது ஒரு போராட்டத்தோட சின்னம், இது ஒரு வீரத்தோட நினைவு, இது தர்மம் ஜெயிக்கணும் காமிக்கிற ஒரு நிகழ்ச்சி. அது தாங்க நமக்கு வேடபரி திருவிழாவாக கொண்டு வந்திருப்பாங்க. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோவில் இருக்கும், மேலதாள சவுண்டு கேட்கும், அந்த முரசொலி கேட்கும், மக்கள் அரோகரா அரோகரா அப்படின்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்கும். இதை அந்த சவுண்டோடு சேர்த்து குதிரை வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூஸ் பம்ப் வருது அப்படின்னு தாங்க சொல்லலாம். நிறைய குடும்பங்களுக்கு பொன்னர் சங்கர் பெரியகாமன் குலதெய்வமாக இருந்து காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எங்கள் அம்மாச்சிக்குமே பொன்னர் சங்கர் பெரியகாமன் தாங்க குலதெய்வம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இந்த பொன்னர் சங்கர் பெரியகாமனுடைய குலதெய்வ அருளும் உங்கள் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வேண்டி என்ன வச்சு வரீங்களோ நீங்க வேண்டி வச்சு கொடுத்துங்க. வேண்டி குத்துனியா அவ தொட்டுக்க முடியும். அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே இந்த வேலை